எள்ளு 125 ml, அப்புறம் வெள்ளை எள்ளு 85 ml, 250 ml நமக்கு வந்து வெல்லம் வேணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவு நமக்கு வந்து வாட்டர் வேணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து 2 எள்ளுமே வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் 125 ml கருப்பெல் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாம் வந்து 85 ml நம்ம வந்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். ரெண்டுமே அதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எள்ளு நல்லா வெடித்து அதோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே தெரியுது. அதனால் இப்போது நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எள்ளெல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சிருக்கோம். இப்போ அதுல நம்ம 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம், அதாவது 250 ml. இதையும் நம்ம இந்த தண்ணிக்குள்ள வெல்லம் தண்ணியோட நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா திக்கா பாகு காய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்க எள்ள இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேனை கீ ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குள்ள நம்ம இந்த மிக்ஸ்சரை ஆட் பண்ணி நம்ம அதை வந்து நல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பீஸ் போட்டு வச்சிடணும். அது செட் ஆச்சுன்னா நம்மளால பீஸ் போட முடியாது, அதனால் போட்டுடலாம்.